நடத்துவார், நம்மை ஆஸ்வதிப்பார். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. அல்லேலூயா. பொறுமையா இருக்கணும், காத்து இருக்கணும். ஆண்டவர் அந்த நேரம் வந்த உடனே அவர் செய்து முடிப்பாரா. வந்து அவசரப்பட்டோம்னா அது கொஞ்சமா தான் இருக்கும். வந்து அது வேற மாதிரி ஆயிடும். வந்து பொறுமையா இருந்தோம்னா எந்த ஒரு காரியமே பாருங்க, யோசிச்சு நிதானமா பொறுமையா ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க, அது நல்லா இருக்கும். ஏதாவது நீங்க அவசரப்பட்டு ஏதாவது செய்யணும்னு நீங்க செஞ்சீங்கன்னா அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். வந்து வேதாமத்திலே கூட ஸ்தோத்திரம், சில நேரங்களில் சில மனுஷர்கள் என்ன செஞ்சாங்களா, வந்து காத்திருந்தாங்க, ஆண்டவரை பொறுமையா இருந்தாங்க, அவசரப்படாம இருந்தாங்க. இதுக்கத்த நம்ம பார்க்க போறோம். வந்து முதலாவது பார்க்கும்போது பைபிள்ல கூட ஸ்தோத்திரம் யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் நம்ம பார்க்கலாம். வந்து இந்த யோசேப்பு யாருன்னா வந்து யாக்கோபுக்கு 11வது மகன்.